ஸ்ரீபெரும்புதூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கையகப்படுத்திய போது தேசிய நெடுஞ்சாலை துறையை ஏமாற்றி போலி பட்டா மூலம் 200 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவன இயக்குநரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. அரசு நிலத்திற்கு போலி பட்டா தயார் செய்து தனியாரிடம் விற்று அந்த நிலத்தை மீண்டும் அரசிடமே கொடுத்து மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சென்னை பெங்களூரு இடையே சாலை போக்குவரத்துக்காக எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் சுமார் 1000 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பீமந்தாங்கல் கிராமத்தில் 175 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்காக 83 பேருக்கு 200 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு சொந்தமான அனாதீனமான நிலங்களுக்கு மோசடியாக பட்டா பெற்று நெடுஞ்சாலை துறையில் இழப்பீடு பெற்றுள்ளதாக நில நிர்வாக ஆணையருக்கு புகார் சென்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி மோசடி தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ளுமாறு நில நிர்வாக ஆணையர் நில பரிந்துரை செய்தார். இதனிடையே ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் பிரபல கட்டுமான நிறுவனத்தின் இயக்குனர் ஆஷிஷ் ஜெயின் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் நில எடுப்புக்கு இழப்பீட்டு தொகையாக 7.5 ஏக்கர் நிலத்துக்கு 33 கோடி ரூபாயை பெற்றுள்ளதாகவும் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அரசு நிலத்தினை பட்டா மாற்றம் செய்து மோசடியாக இழப்பீடு பெற்றதாக தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் ஆஷிஷ் ஜெயின் திருவண்ணாமலை நிலவரி திட்ட உதவி அலுவலராக இருந்த இரா சண்முகம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியராக பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்த நிலையில் மோசடி பட்டா மூலம் 200 கோடி இழப்பீடு பெற்ற 83 பேரின் வங்கி கணக்குகளை முடக்குவது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பரிந்துரை செய்தது. இதையடுத்து அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை துறையில் போலி பட்டா மூலம் 33 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக ஆஷிஷ் ஜெயின், 3 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்ற செல்வம் ஆகியோரை காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. கடந்த புதன்கிழமை சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 இடங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இவ்வழக்கு தொடர்பாக சென்னை ஸ்ரீதர் காலனியில் வசித்து வரும் ரியல் எஸ்டேட் அதிபர் கலைச்செல்வன் வீடு உட்பட 15 இடங்களில் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர். அப்போது சிக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் விரிவாக்கம் நடப்பதை முன்கூட்டியே அறிந்து போலி ஆவணங்கள் வாயிலாக நிலத்தின் சந்தை மதிப்பை உயர்த்தி காட்டி அரசிடம் இருந்து கோடி கணக்கில் இழப்பீடு பெற்று மோசடி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதில் பிஜேபி குழுமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் முக்கிய பங்கு வகித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. சோதனையில் சிக்கிய 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கி உள்ளனர். தொடர்ந்து அரிஹன் ஷெல்டர் நிறுவனத்தின் இயக்குனர் ஆஷிஷ் ஜெயினை சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் போலியான ஆவணங்கள் மூலம் இழப்பீடு பெற்று அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஆஷிஷ் ஜெயின் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு நிலத்தையே வேறொருவருக்கு பட்டா போட்டு அவரிடம் இருந்த அந்த நிலத்தை நெடுஞ்சாலை அமைக்க கையகப்படுத்தியது போல போலி ஆவணங்கள் தயார் செய்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.